അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. ആവേ മരിയ കന്യാമാതാവേ, ആവേ മരിയ കന്യാമാതാവേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ, തലമുറകൾ തോറും പാടും ഭാഗ്യവതിയമ്മ. ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ, പറുദീസയായി അമ്മ ദൈവത്തിനു പാർക്കാൻ, പുണ്യാശ്രമമായി അമ്മ ഈശോയ്ക്കു വളരാൻ. പറുദീസയായി
இல்லாமல் இதையும் உம்முடைய மக்கள் தங்களுடைய பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயா செய்திருக்கின்ற இந்த நாளிலே தங்களுடைய நன்மை பாதுகாவலர் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்கின்ற இந்த நேரத்தில் உம்முடைய நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாதுகாவலர் நன்மையார் வழியாக
நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்கின்ற இந்த நேரத்தில் அன்பாண்டவரை இந்த கொடி உயிரை எழும்புவது போல இந்த மக்களுடைய உள்ளங்களும் நன்றி பாக்களால் உமது பாதத்தை வந்தடைய நீதாமை அருள் புரிவீராக. தொடர்ந்து அருளாசிரை நீதாமை பொழிந்து காத்தடும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை வென்றாடுகிறோம். நம்முடைய இறைவன் தந்தை மகன் புரிய இரண்டாவது அன்பிய அர்ப்பண ஜெபம். அடைக்கல பாறையாகிய இயேசுவே, அண்டி வந்தவருக்கு அல்லல் அகற்றி நற்சுகம் வழங்கும் ஆரோக்கிய அன்னையை பாதுகாவலாக கொண்ட நாங்கள் எம் வாழ்வாலும் பணியாலும் பிறருக்கு வாழ்வின் ஊற்றாய் அமைவோம் என்ற மனநிலையோடு எம்மை அர்ப்பணம் செய்கின்றோம். அன்பு இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் பெயர் தாங்கிய அன்பிய மக்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த கொடியை ஏற்றுகின்ற போது அவர்களுடைய எண்ணங்களும் வாழ்வும் உயர அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் புனித ஆரோக்கிய அன்னையுடைய உருவம் தாங்கி இந்த கொடியை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது அன்பிய மக்களின் இறைவன். அருட்கடலே இறைவா, மண்ணின் மைந்தரும் மறைசாட்சியுமான புனித தேவ சகாயத்தை எம் அன்பியத்திற்கு பாதுகாவலராக தந்தீர். நன்றி கூறுகின்றோம். எம் பாதுகாவலர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள ஊழியராக விளங்கி நற்செய்திக்கும் நம்பிக்கை வாழ்விற்கும் சான்று பகர்ந்துள்ளதை போல் எம் வாழ்வில் நற்செய்தியின் தூதுவர்களாய் செயல்படுவோம் என்ற மன உறுதியோடும் உவப்போடும் எம்மை அர்ப்பணிக்கின்றோம். அன்பு இறைவா, புனித தேவ சகாயத்தை நன்பியத்திற்கு பாதுகாவலராக தந்து அவருடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ அழைப்பு விடுக்கின்றேன். இவர்கள் அவருடைய அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து இந்த கொடியை ஏற்றுகின்ற போது இவர்களுடைய வாழ்வு வளர எண்ணங்கள் உயர அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் புனித தெய்வ சகாயத்துடைய உருவம் தாங்கி இந்த கொடியை ஆசீர்வதிப்பார்கள். நான்காவது அன்பிய ஆற்றல் மிக்க ஆண்டவரே, புனித அமலோற்பவ அன்னையை எம் அன்பிய மக்களுக்கு பாதுகாவலியாக தந்தீர். மக்கள் இன்னுளிற்று துயரும் வேளையில் இறைமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் பரிந்து பேசி நலன்களை பெற்றுத்தரும் அன்னையை எம் அன்பிய மக்களுக்கு பாதுகாவலியாக தந்தமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அன்னை வழியாக எம் அன்பிய மக்களை அர்ப்பணம் செய்கின்றோம். அன்பு இறைவா, புனித அமலோற்பவ அன்னையை அன்பியத்திற்கு பாதுகாவலியாக கொடுத்து அன்னையை போல தூய்மையான வாழ்வு வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றேன். இவர்கள் இந்த கொடியை அர்ப்பணத்தோடு ஏற்றுகின்ற போது இவர்களுடைய வாழ்வும் எண்ணங்களும் உயர அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் புனித அமலோற்பவ அன்னையுடைய இந்த திருக்கொடியை அர்ச்சிப்பாராக. ஐந்தாவது அன்பிய அர்ப்பண ஜெபம். எமக்கு மன உறுதி அருளும் இறைவா, தளராத திடனும் விடாமுயற்சியும் நற்செய்தி அறிவிப்பில் தனியாத தாகம் கொண்டு மறைசாட்சியான புனித அருளானந்தரே எம் அன்பியத்திற்கு பாதுகாவலராக தந்தி நன்றி கூறுகின்றோம். நாங்களும் எம் புனிதரை போல் நற்செய்தியை சுவைத்து மகிழவும் அதை எம்மை சுற்றி வாழும் மக்களுக்கு அறிவிக்கவும் கூடிய நல்ல உள்ளம் அருள எம்மை அர்ப்பணம் செய்கின்றோம். அன்பு இறைவா, புனித அருளானந்தரை இந்த அன்பியத்திற்கு பாதுகாவலராக கொடுத்து அவரிடம் காணப்பட்ட நம்பிக்கையையும் தீராத நற்செய்தி அறிவிப்பின் தாகத்தையும் இந்த அன்பியங்களுக்கு கொடுத்து இந்த கொடியை ஏற்றுகின்ற போது இவர்களுடைய வாழ்வும் உயர எண்ணங்கள் மேலோங்க அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் புனித அருளானந்தருடைய உருவம் தாங்கி இந்த கொடியை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆறாவது அன்பிய இறைவனின் தந்தையே இறைவா, நம்பிக்கை முழுவதையும் உம்மிலே வைத்த குழந்தை இயேசுவை புனித தெரசாவை உமது அருளால் நிரப்பினீர். அவரை பாதுகாவலியாக கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் அவரை போல் எளிமை, தாழ்ச்சி, தூய குழந்தை உள்ளம், ஆழமான இறை நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்ந்து உலகை ஒளிர செய்வோம் என்ற நம்பிக்கையில்
அன்பு இறைவா, இந்த அன்பியத்திற்கு குழந்தை இயேசுவின் புனித தெரசாவை பாதுகாவலியாக கொடுத்து சிறு சிறு விடயங்களை நேர்த்தியாக செய்து உமது அன்பை பிறருக்கு எடுத்துச் செல்லும் கருவிகளாக இவர்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்திருக்கின்றேன். இவர்கள் இந்த கொடியை ஏற்றுகின்ற போது இவர்களுடைய எண்ணங்கள் வாழ்வு உயர அருள் புரிவீராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுடைய இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஏழாவது அன்பியார் படிச்சது. எங்கள் ஆற்றலும் மரணமாகிய இறைவா, உம் மீது கொண்ட மாறாத பற்றினால் நம்பிக்கையில் நிலைத்து நின்று மறை சாட்சியாய் மடிந்த புனித செபஸ்தியார் அன்பிய இறை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எம் அன்பிய புனிதரை போல் நாங்களும் விசுவாசத்தை உறுதியோடு அறிக்கையிடவும் உமக்கு என்றும் கீழ்ப்படிதலுள்ள மக்களாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு எம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை இதை போற்றுகிறோம். என்னுடைய வாழ்வில் நன்மைகளை செய்திருக்கிறேன். செபஸ்தியாரை பாதுகாவலர் கொண்டு வாசகரை என்னுடைய நன்மைகள் நோக்கி இருந்தது போல உடைய வரங்கள் எங்களை நடப்பது கிறிஸ்துவையாக நாடுகிறோம். தந்தை எட்டாவது அன்பியார் அன்பு இறைவா, புனித சகாய மாதாவை பாதுகாவலராக கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது அருள்கொடைகளை சகாய மாதா வழியாக பொழிந்து எங்களை வளப்படுத்தியுள்ளீர். நீர் விட்டு சென்ற அமைதியை அன்புறுவை எம் அன்பியத்திலும் நிலைநாட்ட அருள் வேண்டி சகாய மாதா வழியாக எம்மை அர்ப்பணிக்கின்றோம். வாழ்வில் நன்மைகள் பலத்தை தொடங்கி நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்வை நமக்கு அர்ப்பணிக்கிற நேரத்தில் எல்லாமே தொடர்ந்து அவருடைய வாழ்வை செயல்படுத்த முயல்கின்றோம். எல்லாவர்களாக பீஸ்படியாக நீங்கள் நாடுகிறோம். தந்தை ஒன்பதாவது அன்பியார் அன்பு இறைவா, தூய பாத்திமா அன்னையை பாதுகாவலியாக கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது அடிப்படைகளை அன்னை வழியாக பொழிந்து எங்களை பலப்படுத்தியுள்ளீர். நீர் விட்டு சென்ற அமைதியை அன்புரைவை எங்கள் அன்பியத்திலும் பகுதியிலும் நிலைநாட்ட அருள் வேண்டி தூய பாத்திமா அன்னை வழி எங்கள் அன்பிய மக்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, பாத்திமா நகரிலே அன்னை உடனிருப்பால் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தி இந்த நேரத்தில் நம்பிய மக்கள் ஒரு உதவியை தகுந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உறுப்புகளை பாடுகின்ற நேரத்தில் இறைவா ஆசிரியை அருளை வாழ்வில் சுமதி செல்ல நடத்துகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்வதை நன்றாகிறோம். இறைவன் தந்தை ஒரு காரில் நடந்த மக்களுக்கு பேரொழியாய் உதித்த குழந்தை இயேசுவே, உம்மை பாதுகாவலராக கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் மனநிலையில் நாங்கள் வாழவும் எளிமையும் தாழ்ச்சியும் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற உன்னத பண்பும் கொண்டு வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டில் எம்மை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரை, உமது குழந்தை பருவத்தின் மீது கொண்டிருக்கிற என்னுடைய பற்றுமை ஆசிர்வதியும் எங்களுடைய வாழ்வில் சில அனைத்து உண்மைகளை நினைத்து பார்த்து என்று சொல்லுகிற நேரத்தில் உடைய முதல் புதரை எங்களுடைய வாழ்வில் உடைய எனது வாழ்வு ஆட்சி செய்வதை మేము நாடுகிறோம். இறைவன் தந்தை எங்கள் தூயாவிய பதினெட்டாவது அன்பியார் கோடி அற்புதம் புரிந்தவரும் இறைவார்த்தையை வளமோடு போதித்ததால் நன்னாக்கு அழியா வரம் பெற்றவருமான புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட அன்பிய மக்கள் நாங்கள் நன்மையானவற்றை பேசவும் நன்மையானவற்றை வாழ்வோக்கும் என்னும் மனநிலையோடு எம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை, இன்றைய புனிதராக கூடியிருப்பது எங்களுடைய வாழ்வில் சில அனைத்து நன்மைகளை நினைத்து பார்ப்பதை செலுத்துகிறோம். உண்மை புகழ்கின்ற நேரத்தில் நம்ம ஆண்டவரை அவருடைய நாங்கள் தொடர்ந்து நன்மைகளை இவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வைத்தார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடையாக எல்லாரும் எல்லாருடைய
12வது அன்பிய மக்கள் நற்செய்தி. எல்லாம் வல்ல இறைவா, இறைவனின் இயேசுவை காதலராக கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் மீட்பு பணியில் புனித சூசேப்பரை போல் பணிவோடும் எளிய உள்ளத்தோடும் மனப்பான்மை எம்மவருக்கு அருள வேண்டும் என்று வர வேண்டி உண்மை அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாப்பு பொறுப்பை அவர்களுடைய பாதுகாவலை வழங்குவதற்கு நன்றிகள் நன்றியோடு நினைத்து பார்ப்பதிலிருந்து தொடர்ந்து புது பாதுகாவலையும் இப்பொழுது தாய்க்கொடியானது பீடத்திலிருந்து ஆலயத்திற்கு முன்பாக ஏற்று வரப்படும். தயவு கொண்டு நீங்கள் சிறிது வடிவத்தை இருக்கவும். பீட சிறுவர்கள் உள்ளே வரவும். ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதங்களின் நாயகர், ஏழைகளின் பாதுகாவலர், தூய அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட நம் குடும்ப விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்ற நிகழ்வில் பங்கு கொள்ள வந்துள்ள பக்தர்கள், இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விண்ணக தந்தையின் அளவற்ற அன்பினால் புனித அந்தோணியாரின் திருவிழாவை இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாட இறைவன் அளித்த இந்த இனிய தருணத்திற்காக நன்றி கூறுவோம். புனித அந்தோணியாரின் உருவம் பதித்த கொடியினை வானுயர்ந்த கம்பத்தில் ஏற்று இருக்கின்றோம். புனித அந்தோணியார் வாழ்வில் கொண்டு வாழ்ந்த விழுமியங்கள் அனைத்தையும் நமது கண்முன் கொண்டு வருவோம்.
புனித அந்தோனியார் திருவிழா கொடியேற்றம் தூயவரின் அற்புதங்களை போற்றி நம்பிக்கையில் நிலை நிற்க அழைப்பு விடுக்கும் ஓர் ஆன்மீக நிகழ்வாகும். விழா நாட்களில் இறையாசிர் தூயவரின் பரிந்துரை, குடும்ப நலன் மற்றும் பக்தி முயற்சிகளில் ஒன்றிணைதல் போன்றவை நம் சிறப்பு செயல்பாடாக அமையும். நம் குடும்பங்கள் அனைத்தையும் புனித அந்தோனியார் வழியாக இறைப்பதம் சமர்ப்பிப்போம். விழா நாட்களில் நம் குடும்பங்களில் அன்பையும் அமைதியும் மகிழ்வும் நிலவ நம் எண்ணங்களை மேம்படுத்துவோம். கொடி வானுயர பறக்கும் போது அனைவரும் நல்வாழ்வு என்ற கிறிஸ்துவின் மதிப்பீடு நம் மண்ணிலும் மலர இறைவனிடம் வேண்டுவோம். நம் மக்கள் அனைவரும் அனைத்து வளங்களாலும் நிரப்பப்படவும் கல்வி, தொழில், பொருளாதாரம் இவற்றில் வளர்ந்திட நமது உழைப்பையும் மேம்படுத்துவோம். கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்படும் போது நமது தீய எண்ணங்களை விடுவித்து நற்சிந்தனையோடு கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரின் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை உண்மையிலேயே வளர்த்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே, ஞானத்தின் ஒளியை அணியேற்றும் ஆசற்ற அன்பே வருக. வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை அணியில் ஏற்றும் ஆசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிரே, வாழுக்கு வாழ்வே, உண்மையின் வழியே வருக. உயிருக்கு வாழ்வே, வாழ்வையின் ஒளியே, பரவலின் அருளே வருக. உயிருக்கு உயிரே, வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் வழியே வருக. பொழிலுக்கு மழையே, பார்வையின் ஒளியே, பரவலின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை அணியில் ஏற்றும் ஆசற்ற அன்பே வருக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் நாங்கள் எங்களுடைய பங்கின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை நீங்கள் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இந்த கொடியால் ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் என் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களால் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருக்கொடியானது இப்பொழுது கொடிமரத்தில் ஏற்றுவதற்காக கட்டப்படுகிறது. அமைதியாக இருப்போம், இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் பாதம் நம் அனைவரையும் சுமர்ந்திருக்கின்ற வேளையில் அவர் இன்றுமே நமக்கு துணையாக இருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்துவாராக.
கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, 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 கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே. இப்பொழுது குடிப்பாடல் ஆனது இசைக்கப்படும். குடிக்கம்பத்தில் ஏற்றப்படுகிறது. அமைதியாக இருந்து நம் புனிதருடைய வேண்டுதல்களில் நாம் அவருடைய குடி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அழிந்து அவரிடம் நாம் வல்லமை பெறுவோம். ஆற்றல் மிகுந்தவர்களாக இந்த கொடியானது ஏற்றப்படுகிறது. கொடியேற்று பாடல்.